ஹாய் காய்ஸ், வெல்கம் டு நித்யாஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமா பசங்களோட எங்கள் மாமா பசங்களோட இன்றைக்கி நம்ம வந்து கூட்டாஞ்சோறு தான் ஆக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம மாங்காய் பச்சடி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் வந்து இங்கே வந்து க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ அடுப்பு வந்து இதுதான் பண்ணணும் தான். இன்னும் 2 செங்கல் கல் அங்கே இருக்குது, அதை நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்க guys, இங்கே என் மாமா பையன் வந்து மாங்காய் அடிக்கிறான். அம்மா பொண்ணு மிருதுலா வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா guys. அப்புறம் கூட என் தம்பியும். பாருங்க guys, மாங்காய் வந்து இப்போ நம்ம வந்து பறிச்சிட்டோம். இப்போ வாங்க இப்போ நம்ம அடுப்பு ரெடி பண்ணி கூட்டி இப்போ நம்ம வந்து சமையல் வந்து ஆரம்பிச்சிடலாம் guys. இப்போ நம்ம வந்து மாங்காய் பச்சடி செய்யறதுக்காக இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். வச்சாச்சு. ஸோ உள்ளார கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தேங்கி நிற்கிது, அதை மட்டும் கொஞ்சம் போயிடுச்சா இப்போ நம்ம எண்ணெய் எல்லாம் போட்டு இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ காய்ஸ், இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் இப்போ நம்ம ஊற்றிட்டோம். இப்போ நம்ம வந்து கடுகுலாம் இப்போ நம்ம போட்டுக்கலாம், நவுந்துக்கலாம் காய்ஸ், இல்லைன்னா மூஞ்சில் அடிச்சிரும். தூள் அதெல்லாம் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். போட்டுக்கலாம் காய்ஸ், இப்போ நம்ம கிண்டிக்கலாம் மாங்காய் போட்டு. இங்கே பாருங்க, இவங்க எல்லாரும் விறகு எடுத்துறதுக்காக போயிருக்காங்க. நம்ம கொஞ்சம் தண்ணியெலாம் ஊற்றிருக்கோம் பாருங்க காய்ஸ். டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுன்னு எல்லா பேரும் சொல்கிறாங்க. இப்போ வாங்க மிருதுலா அவங்களுக்கு கொடுத்து பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. மிருதுலா சாப்பிட்டு பாரு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. நல்லா புளிப்பு கம்னு சாப்பிட்டு எப்படி இருக்கு மிருதுலா? சூப்பராக இருக்கா? சரி வாங்க, இன்னும் கொஞ்சம் நம்ம செய்ய வேண்டிய வேலை இருக்குது. வாங்க இப்போ நம்ம சாப்பிட்லாம். ஸோ காய்ஸ் பாருங்க காய்ஸ், எல்லா பேருமே சாப்பிட்டுட்டு வர போயிட்டாங்க. மிச்சம் மீதி இவ்வளோ தான் காய்ஸ் வச்சாங்க எனக்கு. ஸோ வாங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். செம்மையாக இருக்குது காய்ஸ். அந்த புளிப்பு காரம் எல்லாம் கலந்து அப்படி இருக்கும், அதுமாரி இருக்குது. அதுவும் இல்லாமல் எண்ணெய் வேறு போட்டுருக்கணுமா, நான் வாயில் வச்சுனா கரையுது காய்ஸ் அந்த மாங்காய். செம்மையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ். ஓகே பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.